சார் முதல்ல பாஷை காமிச்சிருக்கேன் சார். பாஷை காமிச்சிருக்கேன், இதுதான் முக்கியமானது. இதில் தான் சார் இது எந்த அளவுக்கு பயன்படும் சார் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே. எங்களோட சத்துமாவு வந்து நார்மலாக உள்ள சத்துமாவுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னோட ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் மட்டும் சேர்க்கறது கிடையாது. நார்மலாக உள்ள சத்துமாவில் இது மாதிரி தானியங்கள் மட்டும் தான் சேர்ப்பாங்க. இந்த தானியங்கள் இல்லாமல் பயிரட்டைகள் அத்தனை இருக்குது. பயிரட்டம்னா மொச்சத்தோரை, உளுந்து, காராமணி, மூக்கடலை, பட்டாணி, அதில் தான் புரதச்சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் வரகுதான அத்தனை முளைக்க வச்சுருக்கோம். சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கம்பு, கிழவருக்கு, சோளம் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. வரகுதானெல்லாம் லேஸ்டில் பிள்ளைங்க கேள்வி வரகுதானியை குழந்தைகள் சாப்பிட்டோம்னா அத்தனை உண்மையோட முளைக்க காய வச்சதுக்கப்புறம் அது உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கான வரகுதானியோட சத்து பயிரட்டத்தோட சத்து கிடைச்சிடும், சிறுதானியத்தோட மினரல்ஸும் கிடைச்சிடும், சத்தரி கிடைச்சிடும். கம்ப்ளீட் டீ ஸ்போர்ட் கிடையாது. எக்ஸலன்ட் ஃபார் என்டையர் ஃபேமிலி. எல்லாமே ஒரே ப்ராடக்ட். புரோட்டீன் உங்களுக்கு 24% புரோட்டீன் கிடையாது. நார்மலாக உள்ள சத்து மாவில் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 10-12 மேலே வராது. இந்த பயிரட்டைகள் அத்தனை சத்துக்கள் தான் புரோட்டீன் கிடைக்கும். இந்த பயிரட்டை சத்துக்கள் பாலில் போனால் சாதாரண சத்து மாவு ஈஸியாக டைஜஸ்டபிளாக வராது. 6 மாதம் பேபி எவ்வளோ புரோட்டீன் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது சுகர் பர்சன்ட் சாப்பிடலாம். நார்மலாக கஞ்சி வந்து சுகர் சாப்பிட முடியாது. இந்த கஞ்சி வந்து சுகர் பர்சன்ட் சாப்பிடலாம். சுகர் அதில் கிடையாது. சுகர் நாம தான் தனியாக போட்டுக்கணும். இதில் சுகர் கிடையாது. தனியாக சேர்த்து நீங்கள் ஹெல்த் மிக்ஸாக சாப்பிடணுங்கிற அவசியம் மட்டும் கிடையாது. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பருப்படி மாதிரி சாப்பிடலாம். தோசை ஊற்றினா மேலே தூக்கி பொறு தோசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் ரசம் ரசியாக 2 ஸ்பூன் கலக்க ஈவினிங் டயத்தில் சூப் மாதிரி பிடிச்சிக்கலாம். எவ்வளோங்க இது? 260, 280 எக்ஸ்போவில் 260. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல் அத்தனையும் ஒருங்கிணைந்து கிடைச்சிடும். பால் சேர்க்காதவங்க ஹாட் வாட்டர் கலந்து வைக்கிறேன். ஹாட் வாட்டர் கஞ்சி மாதிரி பால் இல்லைம்மா.